வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில எழுந்த உடனே நீங்க முதல்ல என்ன செய்கிறீர்கள்? பலரும் டீ இல்லைன்னா காஃபியை தான் குடிப்பாங்க. அந்த நாளையே அப்படிதான் தொடங்குவார்கள். ஆனா ஒரு எளிமையான பழக்கம் உங்கள் உடல் நலத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதாங்க வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிற பழக்கம். நீங்க காலைல எந்திரிச்ச உடனே காஃபி, டீ குடிச்சீங்கன்னா, அது உங்க உடலுக்கு பலவிதமான தீங்குகளை ஏற்படுத்தும். ஆனா உங்களுக்கு அது தெரியவில்லை. ஆனா பல நாட்கள் சென்ற பிறகுதான் அதனுடைய விளைவுகள் தெரியும். ஆனா நீங்க 1 கிளாஸ் வெறும் வயிற்றுல வெறும் 1 கிளாஸ் நீங்க பச்சை தண்ணீரோ இல்லைன்னா வெதுவெதுப்பான சுடு தண்ணீரோ குடிச்சீங்கன்னா, உங்க உடல்ல பலவிதமான நன்மைகள் சேரும். காலையில தண்ணீர் குடித்தா உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறும். உடல் எடை குறையும். மலச்சிக்கல் குறையும். எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும்? அப்பன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் எடுத்துக்கிறணும்? ஸோ எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். தினமும் காலையில வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் உடல்ல நடக்குது? ஸோ அது எப்படி நடக்குது? அதனால என்னென்ன நன்மைகள் உடலுக்கு வருது? ஸோ எவ்வளவு அளவு குடிக்கணும்? எந்த முறையில நம்ம தண்ணிய குடிக்கணும்? அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முக்கியமா மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுது? எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. தண்ணி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதுலயும் சரியான முறைங்கிறது இருக்குது. ஸோ எப்படி குடிக்கணும்? எந்த நேரத்துல குடிக்கணும்? எவ்வளவு குடிக்கணும்? எல்லாத்தையும் பார்க்க போறோம். வீடியோவ முழுமையா பாருங்க. இந்த ஒரு வீடியோ இது ஒரு சின்ன வீடியோ தான். ஆனா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நீங்க காலையில எந்திரிச்ச உடனேயே வெறும் வயிற்றுல 1 கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, இரவு முழுக்க உடல்ல என்ன நடக்குது? ஸோ எதுக்காக குடிக்க சொல்றோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம தூங்கும்போது சுமார் 6 முதல் 8 மணி நேரம் தண்ணி குடிக்காம தான் நம்ம தூங்குறோம். எப்படியும் கிட்டத்தட்ட எல்லாருமே 8 மணி நேரம் தூங்குவோம். சிலர் 10 மணி நேரம் தூங்குவாங்க. சிலர் 6 மணி நேரமாவது தூங்குவோம். அந்த டைம்ல நம்ம தண்ணியே குடிக்காம தான் தூங்குவோம். இதனால என்ன ஆகும்? உடல்ல சிறிதளவு நீர் இழப்பு ஏற்படும். ஸோ உடல்ல நீர்ச்சத்து கம்மியாயிருச்சுன்னா சில பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். முக்கியமா வாய் வறட்சி ஆகிறது, ரத்தம் சற்று அடர்த்தியா இருக்கிறது, உடலுடைய செல்கள் மீண்டும் வேலையை தொடங்குறதுக்கே தண்ணி தேவை. அப்ப தண்ணி பற்றாக்குறை ஏற்படும் போது அந்த செல்கள் வேலை செய்ய முடியாம போறது. அதனால தான் நம்ம காலையில எந்திரிச்ச உடனேயே 1 கிளாஸ் தண்ணிய குடிச்சு அந்த நாள தொடங்க சொல்றோம். ஸோ இந்த நீரிழப்பு கம்மியா ஆயிருச்சு. அதாவது நீரிழப்பு ஏற்பட்டா உடல்ல மயக்கம், சில பல சிம்டம்ஸ் அறிகுறிகள்லாம் பிரச்சனை, பெரிய பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உடலை நம்ம நீர்ச்சத்துடன் அந்த நீர் ஓட்டத்தோடு வச்சுக்கிறணும். அது ரொம்பவுமே முக்கியம். அதனால தான் காலைல எந்திரிச்ச உடனே நம்ம தண்ணியை குடிக்க சொல்றோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க காலைல எந்திரிச்ச உடனே டீ, காஃபி குடிப்பீங்களா? தண்ணி குடிப்பீங்களா? அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. அடுத்து 2வது நன்மை, உடல்ல நீரோட்டமா வச்சுக்கிறதுக்கு தண்ணீர் ரொம்பவுமே அவசியம். நம்ம உடல்ல சுமார் 60% தண்ணினால தான் நிறைஞ்சிருக்கு. தண்ணி இல்லைன்னா மூளை சரியாக செயல்படாது. தசைகள் எல்லாமே சோர்வடைய ஆரம்பிக்கும். செரிமானம் பாதிக்கப்படும். உடல் வெப்பநிலை கட்டுப்பாட்டுல இருக்காது. உடல் வெப்பநிலை கட்டுப்பாடை விட குறையும். அதனால தான் காலையில தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து 3வது என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு இந்த தண்ணீர் பயன்படுதுங்க. பலரும் காலையில மலம் கழிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிரமப்படுவார்கள். இதுக்காக நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுவாங்க. செரிமானம் ஆகுறதுக்கு, மலச்சிக்கலை போக்குறதுக்கு. முக்கியமா வயதானவர்கள் இந்த பிரச்சனையில நிறைய மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவாங்க. 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த சின்ன பழக்கத்தை காலையில எந்திரிச்ச உடனேயே 1 டம்ளர் தண்ணி குடிக்கிற பழக்கத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாவே இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற அந்த பிரச்சனை சரியாயிரும். மலச்சிக்கல் அப்படிங்கிற அந்த பிரச்சனையை உங்க வாழ்நாள்ல வரவே செய்யாது. அந்த அளவுக்கு உங்க உடல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சும். ஸோ வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிறதுனால குடலுடைய இயக்கத்தை அது தூண்டும். மலத்தை நல்லாவே மென்மையாக்கி வெளியில தள்ளும். மலம் ஈஸியா வெளியேறும். சிலரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த ஹேபிட்டை நீங்க தொடர்ந்து பண்ணாவே நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்து 4வது நன்மை என்னன்னா, சிறுநீரகத்திற்கு இந்த தண்ணீர் வந்து ரொம்பவுமே முக்கியமா இருக்குதுங்க. ஏன்னா சிறுநீரகம்ங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள வடிகட்டி வெளில தள்ளக்கூடிய வேலைய செய்யுது. ஸோ அந்த சிறுநீரகம் ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்ப போதுமான தண்ணீர்ங்கிறது ரொம்பவுமே அவசியம். சிறுநீர் அளவ சீராக்குறதுக்கும், உடலுடைய திரவ சமநிலைய பராமரிக்கிறதுக்கும் பயன்படுது. சில வகையான சிறுநீர் கற்கள் உருவாகுற அந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கும் தண்ணீர் ரொம்பவுமே அவசியமாகுது. ஏன்னா வயதானவர்கள் அந்த வயது காரணமாக அந்த தாகம் ஃபீல் வந்து குறைஞ்சிரும். அதனால தண்ணீர் ரொம்பவே கம்மியா குடிப்பாங்க. ஆனா நீங்க காலையில எந்திரிச்சு அந்த தண்ணிய குடிச்சிட்டீங்கன்னா, உங்க உடல்ல வந்து அந்த நீர்ச்சத்து வந்து மெயின்டெயின் ஆக ஆரம்பிக்கும். சிறுநீரும் வந்து சீராக வெளியேறிடும். இதனால சிறுநீர் கற்கள் உருவாகக்கூடிய அந்த அபாயம் குறைஞ்சிரும். ஸோ வந்து அதனால நீங்க காலைல எந்திரிச்சோன தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து வந்து 5வது நன்மை என்னன்னா, செரிமானத்திற்கு இது உதவியா இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலைல தண்ணி குடிக்கிறதுனால செரிமான அமைப்பு செயல்படுறதுக்கு, அது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, அந்த செரிமான சிஸ்டம் குடலுடைய அமைப்பு எல்லாத்தையுமே ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தண்ணி வந்து பயன்படுது. உணவு நகர்வுக்கு அது உதவியா இருக்குது. சிலருக்கு அமிலத்தன்மை குறைவாக இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் சரி பண்றதுக்கும் தண்ணீர் வந்து உதவுது. அடுத்து 6வது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு தண்ணீர் பயன்படுதுங்க. இது ரொம்பவுமே பிரபலமான ஒரு கேள்வி. தண்ணி குடிச்சா உடல் எடை குறையுமா? அப்படின்னு நெறைய பேர் டவுட்லயே கேட்குறாங்க. உண்மை என்னன்னா, தண்ணீர் குடிக்கிறதுனால உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா தண்ணி குடிச்சா என்ன ஆகும்னா, வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு ஏற்படும். இதனால நீங்க தேவையில்லாத அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுற பழக்கம் வந்து குறையும். ஏன்னா வயிறு ஃபுல் ஆயிரும்ல. அதனால தான் வந்து வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு தண்ணி அதிகமா தண்ணி அதிகமா குடிங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா தண்ணி ஃபுல்லா வயிறு முட்ட குடிச்சிட்டாங்கன்னா, அதிகமா சாப்பிடுற பழக்கம் குறைஞ்சிரும். ஸோ அப்படி அதிகமா சாப்பிடுற பழக்கம் வந்து குறைஞ்சிருச்சுன்னா, கலோரி நம்ம வந்து கம்மியா தான் உடலுக்குள்ள போகும். ஆட்டோமேட்டிக்கா இங்க உடல் எடை குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ அதுக்கான ரீசனே இதுதான். ஸோ அதனால தான் நம்ம தண்ணீர வந்து அதிகமா குடிக்க சொல்றோம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட அந்த உணவுமே வேகமாவே வந்து செரிமானம் ஆயிரும். தண்ணி நம்ம அதிகமா குடிக்க குடிக்க மெட்டபாலிசம் நம்ம உடம்புல வந்து ஸ்பீடா இயங்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுமே ஈஸியா செரிமானம் ஆகிரும். இதனால உடல் எடை குறையும். அடுத்து 7வது நன்மை, சருமத்திற்கு இது நன்மையா அளிக்கக்கூடியது. தண்ணீர் நம்ம எடுக்க எடுக்க நம்மளுடைய சருமம் ரொம்பவுமே ஈரப்பதத்தை பராமரிக்க ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகும்னா, எப்பவுமே நம்மளுடைய சருமம் ரொம்ப பொலிவுடன் இருக்கும். அதாவது ஒரு கிளியரான ஸ்கின் வந்து கிடைக்கும். நீரிழைப்புனால ஏற்படக்கூடிய அந்த வறட்சி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். சிலருக்குலாம் மூஞ்சி பார்க்கும்போது ரொம்ப வறட்சியா இருக்கும். ஏன்னா அவங்க உடம்புல வந்து நீர்ச்சத்து கம்மியா இருக்கு. அவங்களாம் நிறைய தண்ணீர் குடிக்கணும். ஸோ நிறைய தண்ணி குடிக்க குடிக்க மூஞ்சி வந்து நல்லா பளபளன்னு இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி முகப்பரு, கரும்புள்ளி இந்த பிரச்சனை எல்லாமே தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். தண்ணி நம்ம குடிக்க குடிக்க முகம் வந்து நல்ல ஒரு கிளியர் ஸ்கின் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 8வது நன்மை, மூளையோடைய செயல்பாட ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தண்ணீர் வந்து பயன்படுதுங்க. சிறிதளவு நீரிழப்பு ஏற்பட்டா கூட கவனக்குறைவு, சோர்வு, தலைவலி இது எல்லாமே அதிகரிக்கலாம். முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல, அதாவது டெக்னாலஜி இப்ப ரொம்பவுமே டெவலப் ஆயிருச்சு. இந்த காலகட்டத்துல தலைவலி நிறைய பேருக்கு வரும். அதுக்காக நீங்க என்னென்னமோ டெஸ்ட் எல்லாம் கூட பண்ணியிருப்பீங்க, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனா சரியே ஆயிருக்காது. ஏன்னா உங்க உடம்புல தண்ணி தான் கம்மியா இருக்கு. ஸோ தண்ணி வந்து ரொம்பவுமே முக்கியம். தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா தலைவலி கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது தலைவலி எதனால ஏற்படுதுன்னு. ஆனா அவங்க இதை யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ தண்ணிய நீங்க குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தலைவலி சரியாயிரும். அதே மாதிரி உங்களுடைய நினைவாற்றல் அதிகமாயிரும். அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அதிகமாயிரும். உடல் சோர்வு குறைஞ்சிடும். ஸோ காலையில தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க உடல்ல நீர்ச்சத்தா மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்பவுமே அவசியம். கண்டிப்பா தண்ணி எடுத்துக்கிறங்க. அடுத்து 9வது நன்மை, உடலுடைய வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணீர் ரொம்பவுமே அவசியம். வியர்வை மூலமா உடலை வந்து அது குளிர்விக்கும். உடல் வெப்பநிலையை சமநிலையில வச்சுக்கிறதுக்கு தண்ணீர் ரொம்பவே முக்கியம். அதுவும் முக்கியமா கோடை காலங்கள்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா கோடை காலங்கள்ல நம்மளுடைய உடல் வந்து ரொம்பவுமே வெப்பமாவே இருக்கும். அதனால தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்பவுமே அவசியம். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, ரத்த ஓட்டத்திற்கு
எடுக்கிறதுக்கு தண்ணி வந்து உதவுது. போதுமான தண்ணீர் எடுக்கும் பொழுது சீராக இரத்த ஓட்டம் இயங்க ஆரம்பிக்கும். உடல்ல திரவ சமநிலை பாதுகாக்கப்படும். இரத்த ஓட்டம் இயல்பாகவே நடைபெறதுக்கு இது உதவியா இருக்குது. ஸோ இப்ப இவ்வளவு நேரம் தண்ணீர் குடித்தால் என்ன நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்திடலாம். ஒரே நேரத்துல 2 லிட்டர் தண்ணிய அப்படியே குடிக்க கூடாது. நிறைய பேர் செய்யற தவறு என்ன பண்றாங்கன்னா, ஒரே நேரத்துல 1 லிட்டர், ஒரே நேரத்துல 1 லிட்டர் அந்த மாதிரி குடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு அப்ப 1/2 மணி நேரம் சென்று ஒரு கிளாஸ் குடிக்கிறீங்களா, இன்னொரு 1/2 மணி நேரம் சென்று இன்னொரு கிளாஸ் தண்ணி குடிங்க. ஸோ அந்த மாதிரி மெதுவாக வாய் வச்சு தான் தண்ணிய குடிக்கணும். ஒரே மடக்கா அப்படியே ஊத்தி குடிக்கக்கூடாது. பொதுவா ஒரு நாளைக்கு பெரியவர்கள் வந்து 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இதுவுமே அவங்களுடைய வயது, உடல் உழைப்பு, உடல் வாக பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். ஸோ இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரே நேரத்துல 3 லிட்டர் தண்ணியையும் குடிக்கக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லா இப்ப நீங்க 6 மணிக்கு தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, நைட்டு தூங்க போற 10 மணி வரைக்கும் நீங்க இது பண்றீங்கன்னா, அப்பைலேருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நேரத்துக்கு ஒரு 2 கிளாஸ் குடிக்கிறீங்கன்னா, அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் சென்று 1 கிளாஸோ, 2 கிளாஸோ அந்த மாதிரி தான் நீங்க குடிக்கணும். ஒரே நேரத்துல எல்லா தண்ணியும் குடிக்காதீங்க. அப்படி ஒரே நேரத்துல அதிகமா தண்ணி இப்ப 2 லிட்டரு இப்போ 1 லிட்டரு கூட சிலருக்கு 1 லிட்டருமே குடிக்கக்கூடாது தான். ஸோ அப்படிலாம் நீங்க அதிகமா குடிச்சீங்கன்னா, அதுவும் சில விளைவுகள வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால தண்ணிய ஒரே நேரத்துல அதிகமா குடிச்சீங்கன்னா, அதுவும் ஆபத்து. ஸோ அதனால நீங்க அளவா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, சூடான தண்ணி குடிக்கிறதா? இல்ல சாதாரண தண்ணி, அதாவது சுடு தண்ணியா இல்ல பச்சை தண்ணியா, எந்த தண்ணிய குடிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆனா அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, 2 தண்ணியுமே ரொம்பவுமே நன்மை கொடுக்கறது தான். ஸோ சூடான தண்ணி சாதாரண தண்ணிய விட அதிக நன்மை தருகிறது அப்படின்னு எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் சொல்லல. ஆனா வந்து சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா, பச்சை தண்ணி குடிச்சா சளி பிடிக்கும். அதனால சுடு தண்ணி குடிப்பாங்க. அதனால வந்து 2 தண்ணியுமே நல்ல தண்ணி தான். நீங்க உங்களுக்கு எது வசதியோ, இப்போ உங்களுடைய உடல் வாகு எப்படி இருக்குமோ, அத பொறுத்து நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பச்சை தண்ணி குடிச்சா எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னா, பச்சை தண்ணி எடுத்துக்கிறங்க. பச்சை தண்ணி குடிச்சா எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா, நீங்க சுடு தண்ணியே எடுத்துக்கிறங்க. ஆனா தண்ணி வந்து ரொம்பவே நம்ம உடலுக்கு முக்கியம். அது எந்த தண்ணியா இருந்தாலும் ஓகே. மறுபடியும் சொல்றேன், தண்ணிய ஒரே நேரத்துல அதிகமா குடிச்சீங்கன்னா, உங்க உடல்ல சோடியம் அளவு வந்து திடீர்னு குறைஞ்சு அது ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால தண்ணிய கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃபுல்லா வந்து எடுத்துக்கிறது தான் முறை. சரியான முறை. இப்படி நீங்க பின்பற்றுங்க. நண்பர்களே, தண்ணீர்ங்கிறது ரொம்பவுமே முக்கியம். உங்களுடைய உடல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணியுடன் காலை பொழுத வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த நாளே சூப்பரா இருக்கும். ஸோ இப்படி நீங்க பின்பற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.